இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளரையும் சந்தித்து பேசியிருக்கின்றீர்கள். அங்கே தேர்தலை வைக்க சொல்லலாம், காணிகளை விட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய நாட்டுக்கான அரசியல் சாசனம் இப்படித்தான் இருக்கணும்னு நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய நாடு ஒரு இறையாண்மை உள்ள நாடு. அந்த இறையாண்மை உள்ள நாடு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு யாப்பை தயார் செய்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த யாப்போ சமஸ்தியாக இருக்க வேணுமா, கான்ஃபெடரேஷனாக இருக்க வேணுமா என்று சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் உங்களுடைய இறையாண்மையில் நாங்கள் தலையிடுவதாக எல்லாரும் சொல்லுவேன். இது நான் சொல்கிறது 2 நாளைக்கு முன்னுக்கு இந்திய தூதரோடு பேசுகிற பொழுது அவர்களுடைய வந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன். கூட்டாக சேர்ந்த தமிழன், முஸ்லீம், மலையாள தமிழன் கூட்டாக சேர்ந்துட்டீங்க, சிங்களவனுக்கு எதிராக பேச போகிறீங்க. அப்போ நீங்கள் அப்படி ஒரு கற்பிதத்தை தங்களுக்குள்ள வச்சிருக்கணும். இப்போ யாழ்ப்பாணம் வருகிற பொழுது திரும்ப ஒவ்வொரு தரம் சந்திரசேகரம் உட்பட என்ன பேசணும், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள், ஒரு மந்திரம் ஒன்று வச்சிருக்கணும். சரிதானே? பட் ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் என்ன? எதிர்கட்சி தலைவரோடு பேசுகிற பொழுது அவர் சொன்னார், போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் உட்பட அனைத்தும் கொடுக்கப்பட வேணும், இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட வேணும் என்பதை நான் இன்றைக்கும் எனக்கு மறுப்பு தெரியாது, நாளைக்கும் நான் ஸ்டேட்மெண்ட் விடுவேன். கூட்டமைப்பிலிருந்து நீங்கள் பிரிந்தீர்கள், பிறகு தமிழரசு கட்சி தனியாக பிரிந்து சென்றது, அதே போல் பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இங்கே மறுபுறம் தமிழ் தேசிய விளங்கிக் கொள்ளுங்க. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஆயுதம் எடுத்து போராடிய 5 கட்சிகளினுடைய கூட்டணியாக இருக்கிறது. தமிழ் மக்களினுடைய போராட்டம் நடந்த போது இருந்த உலகம் இப்பொழுது இல்லை. உலகத்தில் பிரச்சனை எங்கட பிரச்சனையை யாரும் சிந்திக்கிற அளவுக்கு அது மாறிக்கொண்டு போகுது. அன்றைக்கு இருந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு நிற்போம். தமிழீழம்தான் முடிந்த முடிவு என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் கற்பனை உலகத்தில் வாழ்கிற தண்டைக்குமே சொன்னால் அதை ஆதரிப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பிரம்மாஸ்திர நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால அரசியல் விடயங்களை பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரமுகருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். அவருடைய வரவேற்கலாம். வணக்கம். தமிழ் அரசியல் பரப்பு கடந்த காலங்களில் பல கூட்டுகளை பார்த்துருக்கின்றது. பல கூட்டணிகள் தேர்தலுக்காகவும் மக்களுக்காகவும் என்பதாக எல்லாம் இருந்திருக்கின்றது. அண்மைய கூட்டு 6 தமிழ் கட்சிகளினுடைய கூட்டாக இப்பொழுது பரிணமித்திருக்கின்றது. அதில் தமிழ், முஸ்லீம், மலையக தமிழ் பிரதிநிதிகள் உள்ளடங்கியிருக்கின்றார்கள். இந்த கூட்டு எழ வேண்டிய தேவை என்ன? இதன் மூலமாக நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன? முதலாவது, இது கூட்டு அல்ல. கூட்டு என்று சொல்லி அதுக்கு பெயரிடுவது முதலாவது தவறானது. இது ஒரு தளம், இது ஒரு ஃபோரம். பல்வேறுபட்ட சிந்தனைகளை கொண்ட சில கட்சிகள் சில விடயங்களில் பொது உடன்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அது தொடர்பாக இணைந்து செயற்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஃபோரம். இது நிரந்தரமான கூட்டோ ஒரு ஐக்கிய முன்னணியோ அல்ல. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. ஆகவே அந்த வகையில் சில விடயங்களில் அவர்களுக்கு ஒரு பொது உடன்பாடு இருக்கிறது. இந்த பொது உடன்பாடில் முக்கியமானதாக கருதப்படுவது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது. கடந்த பல காலமாக, குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் 7 வருடங்களாக மாகாண சபை நடத்தப்படவில்லை. அதன் பிறகு கூடுதலாக கிழக்கு மாகாணத்தில் ஏனைய மாகாணங்களில் நடத்தப்படவில்லை. 2வதாக காணிகள் விடுவிப்பு என்பது. இந்த காணிகள் விடுவிப்பு 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, வடக்கு கிழக்கில் முப்படைகளால் கைப்பற்றப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்பதும், மலையகத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10% காணி தருவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுதிலும் கூட அந்த 10% காணிகள் வழங்கப்படாததன் காரணமாக இந்த டிட்வா புயலால் பாதிப்புக்குள்ள மக்களுக்கு இந்தியா போன்ற நாடுகள் கொஞ்சம் வீடுகள் கட்டித்தருவதாக அதற்கான காசுகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காணிகள் இல்லாததன் காரணமாக வீடுகள் கட்டப்படவில்லை. ஆகவே இந்த காணிகள் மலையக தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் முப்படையினரும் பிடித்த காணிகள் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது. 3வது விடயம், இந்த அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. புதிய ஒரு யாப்பு உருவாக்கப்படும் என்று சொன்ன விடயம். அந்த புதிய யாப்பில் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும், தமிழ் மக்களுக்கு உரித்தான அதிகாரங்கள் வழங்கப்படும் போன்ற சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கிறது.
ஆகவே இந்த 3 விடயங்களிலும் அரசாங்கம் ஒரு கூடிய அக்கறை செலுத்தி அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இப்பொழுதும் முன்வைக்கப்பட்டிருக்க கோரிக்கைகள். நாளைக்கு வேறு வேறு விடயங்களில் அவர்கள் ஒருமித்த கருத்துக்கு வந்தால் அந்த விடயங்களை பற்றியும் அவர்கள் பேசக்கூடும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஜனாதிபதியை சந்தித்தது, எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தது, இந்திய தூதுவரை சந்தித்தது போன்ற சில விடயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. ஆகவே இதனுடைய நோக்கம் உடனடியாக தேர்தல் அல்ல. தேர்தல் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் மாகாண சபை தேர்தல் என்பதை நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் பொழுது இந்த தேர்தல்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை ஒத்தி வைத்திருந்தார்கள். பிற்பாடு கோத்தபாய ராஜபக்ஷ காலத்தில் நடந்திருக்கலாம், அவரும் அதனை செய்யவில்லை. அதற்கு பிற்பாடு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கலாம், அவரும் அதனை செய்யவில்லை. இப்பொழுது வந்திருப்பவர்கள் நாங்கள் ஒரு சிஸ்டத்தை மாற்றுகிறோம், நாங்கள் புதியவர்கள், முன்னைய மாதிரி ஆட்சியாளர்கள் மாதிரி அல்ல என்று பல உறுதிமொழிகள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உட்பட எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த உறுதிமொழிகளின் பிரகாரம் வடகிழக்கு தமிழ் மக்களும் அவர்களுக்கு நியாயமான அளவுக்கான வாக்குகளை அளித்து பிரதிநிதிகளை அளித்தும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 2 வருடங்களாக அவர்கள் கொடுத்த பல உறுதிமொழிகள் செயற்படுத்தப்படவில்லை. குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக சரியான முடிவுகள் இல்லை. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியுடன் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் தேர்தலை உடன் நடத்துவதில் அக்கறை கொண்டவராக எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படலாம். சாதாரணமாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஏன் நியமிக்கப்படுவதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாவிட்டால் அதனை இழுத்தடிப்பதற்கு, காலத்தை கடத்துவதற்குத்தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்படுவது வழமை. அதேபோல் தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய NPP அரசாங்கத்தால் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறோம். இது அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நிச்சயமாக இவர்கள் உங்களுக்கு ஒரு அறிக்கையை தருவார்களாயின் என்ன விதமாக மாகாண சபை தேர்தலை நடாத்துவது, பழைய முறையிலா, அதாவது முழுமையான ஒரு விகிதாசார பிணைத்துவ அடிப்படைய முறையிலா, அல்லது விகிதாசாரம் தொகுதி 2ம் கலந்து ஒரு கலப்பு முறையா, அல்லது வேறு முறையா? ஏற்கனவே ஒரு கலப்பு முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு உங்களுக்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன், ஒரு எல்லை நிர்ணய குழு ஒன்று போடப்பட்டு இந்த எல்லை நிர்ணய குழு பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணமாக தேர்தலும் நடக்கவில்லை, அது அந்த பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படவும் இல்லை. இன்றைக்கு இவர்கள் மீளவும் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு அறிக்கை கொடுக்குமாக இருந்தால் ஒரு கலப்பு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு எல்லை நிர்ணய குழுவை நியமிக்கும். அந்த எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டால் முழு இலங்கையிலும் இந்த மாகாண சபைகளுக்கான, உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தில் 38 மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் அது 38 வட்டாரங்களாகவோ தொகுதிகளாகவோ பிரிக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம். அதற்கு 2-3 வருஷம் ஆகலாம். 2-3 வருஷம் போனால் அது மட்டும் தேர்தல் நடக்காமல் இருக்கும். ஆகவே நாங்கள் அவர்களிடம் கேட்டது, நீங்கள் என்ன மாற்றத்தையும் செய்யுங்க, அதுக்கு நாங்கள் எதிர் கிடையாது. ஆனால் பழைய முறையின் பிரகாரம் தேர்தலை வைத்து மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் தேவையான குழுக்களை அமைத்து மாற்றங்களை உருவாக்க முடியும். மாற்றங்கள் வரும் வரையில் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது மக்களுடைய வாக்குரிமையை நீங்கள் மறுதளிப்பது போன்றது, ஜனநாயக உரிமைகளை மறுதளிப்பது போன்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. இது முழுமையான தீர்வாக இல்லையா என்பது 2ஆம் பட்சமானது. ஆகவே நீங்கள் இதற்கு முன்பாக வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்த பொழுது கிழக்கு மாகாணத்தை JVPயினர் நீதிமன்றம் சென்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களது வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்,
எங்கள் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்திற்குள் அங்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடந்திருக்க வேண்டும், நடைபெறவில்லை, 16 வருஷங்கள் போய்விட்டது என்ற ஒரு சிங்கள ஒரு முஸ்லீம் தரப்புகளை வைத்து நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் அதுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்து வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டது. இப்போ ஜனாதிபதிக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் உங்களுக்கு அந்த அடிப்படை உரிமை மீறப்படுகிறது, வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்று நீதிமன்றம் போனீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குரிமையை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நீங்கள் மறுதளித்து நீங்கள் நீதிமன்றம் போனீங்க. இப்போ ஒட்டுமொத்தமான மக்களுடைய வாக்குகளையும் நீங்கள் மறுதளிப்பது ஒரு சரியான முறையும் அல்ல, அது ஜனநாயக முறையும் அல்ல. ஆகவே நீங்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் ஒரு மிக தெளிவாக சொன்னாலும் கூட தேர்தலை நடத்துவதில் அவர் உற்சாகமாக இல்லை. அவர் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வரியில் அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் செலக்ட் கமிட்டி அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அது வந்ததுக்கு பிற்பாடு அதனை தீர்மானிக்கலாம். ஆகவே இந்த கூட்டு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த கூட்டு என்பது இப்படியான விடயங்களை கையாள, காணி பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு புதிய ஒரு யாப்பு முறை வரும், அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை பற்றி இப்பொழுது இந்த விடயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் வேறு விஷயங்களில் ஒருமித்த கருத்து வந்தால் அந்த விடயங்களை பற்றியும் பேசுவார்கள். இந்த மாகாண சபை தேர்தல் விடயத்தில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? ஏனென்றால் ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்த உடனேயே நீங்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளரையும் சந்தித்து பேசியிருக்கின்றீர்கள். அதேத்தில் ஒவ்வொரு முறையும் அதற்கான அழுத்தங்களையும் அல்லது உங்கள் தரப்பு நியாயங்களையும் இந்திய பிரதிநிதிகள் வரும்போது சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றீர்கள். எனவே இந்த மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான அழுத்தங்களை இந்தியாவால் பிரயோகிக்க முடியாதா? இந்தியாவுடன் நீங்கள் கூறிய விடயத்தை நாங்கள் இந்தியாவுடன் கேட்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து தேர்தலை நடாத்தும் போல் எங்களுக்கு தோன்றவில்லை. நாங்கள் ஜனாதிபதியுடன் பேசியதிலிருந்து புரிந்து கொண்ட விடயம், அவர்கள் இப்பொழுது தேர்தலை நடாத்த மாட்டார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கத்திற்கு தேவையான அளவுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அழுத்தங்களை கொடுப்பதில் இந்தியா ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்க வேண்டும். இந்த மாகாண சபை முறைமை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட முறைமை. ஆகவே உங்களுக்கும் ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. அதுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இந்திய தூதுவரங்களுக்கு கூறுகின்ற பொழுது நாங்கள் டெல்லியிலும் சரி கொழும்பிலும் சரி சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விரைவாக தேர்தலை வைக்கும்படி தான் நாங்கள் கேட்கின்றோம். அரசாங்கம் இல்லை என்று ஒரு காலம் சொல்வது கிடையாது, ஆனால் செய்வதும் கிடையாது. வெறுமனே தேர்தல் பற்றி மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளிலும் கூட இலங்கை அரசாங்கம் அவ்வாறே தான் நடந்து கொண்டிருக்கிறது. KKS ஹாபராக இருக்கலாம், பலாலி விமான நிலையமாக இருக்கலாம், இந்தியாவினுடைய கிராண்ட், இந்தியா கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு நிதியிலிருந்து இவற்றை செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஆனால் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை பின்னடித்து கொண்டிருக்கிற ஒரு போக்கை இன்று வரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரம் அவர்கள் வடக்குக்கு வந்து வடக்கு அபிவிருத்தி பற்றி நிறைய பேசினாலும் கூட, அந்த அபிவிருத்தியை செய்வதற்கு வேறு சில நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கினாலும் கூட, அந்த அபிவிருத்தியை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆகவே அவர்கள் மக்களுக்கு சொல்வது ஒன்று, பேசுவது ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்திய தூதுவருடன் இந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த விடயங்கள், நான் கூறிய அபிவிருத்தி விடயங்கள் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட அபிவிருத்தி விடயங்கள், உதாரணத்துக்கு இப்பொழுது மலையகத்தில் ஏற்பட்ட அந்த டிட்வா புயல் காரணமாக பல அழிவுகள் ஏற்பட்டது. அதற்கும் இந்திய அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்ய முன் வந்தது. அதுக்கான $480 மில்லியன் அதுக்காக ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த மக்களுக்கு காணி இல்லாமல் வீடுகள் கட்ட முடியாது என்பது மாத்திரமல்லாமல் பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் முடக்கப்பட்டு தான் இருக்கிறது. அது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வெளிவிவகார செயலாளர் அந்த விடயங்கள் தொடர்பாக முக்கியமாக பேசுவதும் அவரது ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. இந்தியா எல்லா விடயத்திலும் தயாராக இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அவற்றை ஏற்று முன்னெடுத்து செல்வதில் பின்னிருக்கின்ற ஒரு போக்கைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த விடயங்களை அவர்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த அழுத்தங்கள் என்பதை உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குத்தானே, ஒரு அரசாங்கத்திற்கு புரியக்கூடிய பாஷையில் புரியக்கூடிய மொழியில் அழுத்தத்தை கொடுப்பது, பேசுவது என்பது வேறு. உதாரணத்துக்கு IMF லோனை கொடுக்குற பொழுது இன்னென்ன விடயங்களை நீங்கள் பூர்த்தி செய்யவிட்டால் அடுத்த கட்ட லோன் கிடைக்காது என்று நிறைய முன் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. உங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் லோன் கொடுத்தால் பல முன் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் GST வரி சலுகை உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் போன்ற பல முன் நிபந்தனைகள் விதிக்கிறது. இந்தியா பல பில்லியன் டாலர்ஸ்களை இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறது, கடனாகவும் அன்பளிப்பாகவும் பல வடிவங்கள். ஆகவே இந்தியாவால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு திடமான மொழியில் சொல்ல முடியும், நீங்கள் இவற்றை செய்யாவிட்டால் ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லும்பொழுது, அவை நீங்கள் தொடர்ந்து இப்படி செய்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய முடியாமல் போகலாம் என்று குறிப்பிட்டால் சில சமயம் இலங்கை அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். இது வெறுமனே அது மாத்திரமல்ல, இலங்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் இருப்பதால் இங்கே ஒரு போட்டியும் இருக்கிறது. இந்தியாவை காட்டி சீனாவிடம் போவதும், சீனாவை காட்டி இந்தியாவிடம் போவதும் போன்ற ஒரு போட்டி நிலைமையும் இருக்கின்றது. ஆகவே இதனையும் கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் ஒருமித்த குரலில் வைக்க சொல்லியிருக்கிறோம். இலங்கையில் 25% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மலையகம், வடக்கு கிழக்கு முஸ்லீம் மக்கள், 25% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் உங்களிடம் இந்த தேர்தலை, மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி கூறுகிறோம். அதே போல் காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாகவும் அதே மொழியில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் காணிகள் என்று சொன்ன விடயத்தில் அவர் ஒரு தொடர்ந்து வட யாழ்ப்பாணம் வருகிற எல்லோரும் கூறுவது போன்று காணிகள் விடுவிக்கப்படும், நாங்கள் முப்படையினரிடம் அந்த விவரத்தை கேட்டிருக்கிறோம், அவர்கள் தந்ததுக்கு பிற்பாடு காணிகள் விடுவிக்கப்படும். கடந்த 2 வருஷமாக இது ஒரே பதில் தான் சொல்லப்படுகிறது. அதே பதில் தான் எங்களுக்கும் சொல்லப்பட்டது. வேறு மாற்றங்களை எங்களால் காண முடியவில்லை என்று சொன்ன பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்திய தூதுவருக்கு நாங்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக இந்திய தூதுவருக்கும் இந்திய வெளிவிவகார செயலாளருக்கும் இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துடன் இந்த விடயங்களை தாங்கள் நிச்சயமாக பேசுவோம் என்ற உறுதிமொழிகளை எங்களை தந்திருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அநேக தமிழ் கட்சிகளுடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. ஆனால் அந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த களநிலைமை தமிழர் தரப்பிடம் இருக்கின்றது. ஏனெனில் ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபையையும் சில வேளைகளில் தேசிய மக்கள் சக்தியிடம் பறியொடுக்கும் நிலையில் தான் அரசியல் களம் இருக்கின்றதோ என்று எண்ண தோன்றுகின்றது. அப்படியான முட்டாள்தனமான நிலையில் தமிழ் கட்சிகள் இருக்குமாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அந்த முட்டாள்தனங்களை இன்னொரு முறை தமிழ் கட்சிகள் செய்ய மாட்டாது என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது? என்னுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, நாங்கள் 5 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள் அது சம்பந்தமான பொது முடிவு இருக்கிறது. தமிழரசு கட்சியுடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்றாக இல்லை, பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக ஒரு பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஒரு தேர்தல், அது மாகாண சபை தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் அதனை மீண்டும் ஜேவிபியிடமோ என்பிபியிடமோ கையளிக்கக்கூடிய துணையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அது பல்வேறுபட்ட தரப்பினரால் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு அரசியல் மாணவன் இவர்கள் பிரிந்து நின்றால் இது மீண்டும் அவர்கள் கைக்கு போகும் என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அன்றைக்கும் அந்த தவறை விட மாட்டார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசியத்தின்பால் பெற்றுள்ள தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அவ்வாறான கட்சிகள் நிச்சயமாக அந்த விடயத்தை கையாளுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கட்சிகள் ஒன்றிணைந்தால், தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்தால் தான் அந்த விடயம் நடக்கும். இப்பொழுது கூட்டமைப்பிலிருந்து நீங்கள் பிரிந்தீர்கள், பிறகு தமிழரசு கட்சி தனியாக பிரிந்து சென்றது, அதே போல் பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இங்கே மறுபுறம் தமிழ் தேசிய விளங்கிக் கொள்ளுங்க.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஆயுதம் எடுத்து போராடிய 5 கட்சிகளினுடைய கூட்டணியாக இருக்கிறது. கடந்த 4 வருஷங்களாக அது ஒரு கூட்டாக இருக்கிறது. அதுக்கு ஒரு இணைத்தலைமை இருக்கிறது. அதுக்கு ஒரு செயலாளர், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவம் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு சின்னம் இருக்கிறது, அதுக்கு ஒரு யாப் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதுவரை காலமும் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த பொழுது கூட இப்படியான வடிவங்கள் எதுவும் இருக்கவில்லை. ஆகவே முதலாவதாக அப்படி ஐக்கியப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை பற்றி வெளியிலிருந்து பேசக்கூடியவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு முதலாவது முயற்சி எடுக்க வேண்டும். அந்த வலுப்படுத்தலை யாரும் செய்கிறார்களாண்டா இல்லை, மாறாக குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது. உங்களுக்குள்ள ஐக்கியமில்லை. இங்கே ஐக்கியப்பட்டவர்களை வலுப்படுத்துவதன் மூலம் ஐக்கியத்துக்கு வெளியில் இருப்பவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்படும், அவர்களும் இதில் இணைவார்கள். ஆனாலும் கூட நாங்கள் மிக தெளிவாக முதல் கட்டமாக தமிழிசை கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முழு நோக்கம் ஒரு ஐக்கிய முன்னணி, ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில். அது கொஞ்சம் காலம் எடுக்க, அவர்களது கட்சிக்குள் நிறைய பிசகுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. கட்சி இரண்டுபட்டிருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஒரு தரப்பு ஒன்று சொன்னால் மறுதரப்பு அதற்கு எதிராக செயற்படக்கூடிய போக்குகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்று இன்றைக்கு நினைத்து நாளைக்கு விஷயங்களை முடிக்க முடியாது. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அநேகமாக முதலாவது முக்கியமான விடயம் இங்கே என்னவென்றால் தேர்தலை வைக்க நிர்பந்திப்பது என்பது பிரதானமானது. ரெண்டாவது பிரதானமானது இந்த ஐக்கிய முன்னணி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணி பரந்துபட்ட அளவில் ஏனையோரையும் உள்ளடக்கிய ஐக்கிய முன்னணியாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள விடயம். நான் நம்புகின்றேன் இந்த இந்த இலங்கை அரசியல் பரப்புக்குள் ஒரு நீண்ட காலம், ஏறத்தாழ ஒரு 50 வருஷம் இருக்கிறவன் என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன் இந்த விடயங்கள் செய்யப்பட வேண்டும். செய்யப்படாமல் விட்டால் அது தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக இருக்கும். இதை தமிழரசு கட்சி உட்பட ஏனைய கட்சிகள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் நம்புகின்றேன். தமிழரசு கட்சி அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதே சமயத்தில் தான் சாவகச்சேரி பிரதி தவிசாளர் தெரிவில் ஒரு தீர்க்கமான முடிவை ஒன்றிணைந்து எடுக்க முடியாமல் போயிருந்தது. அதை கொஞ்சம் இறங்கி அதை பற்றி விசாரித்த போது சாவகச்சேரியில் யார் பலம் என்கின்ற ரீதியில் மோதிக்கொண்டதாக அறிய முடிகின்றது. ஆனால் இவர்கள் இப்படி மோதிக்கொள்ளும் போது அதை தாண்டி இன்னும் பலசாலிகள் சாவகச்சேரியை கையகப்படுத்துகின்ற நிலையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்படியே யார் பலசாலி என்று கிராம மட்டத்தில், அதற்கு அடுத்தது தொகுதி மட்டத்தில் இப்படியே போராடி கொண்டிருந்தால் எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய இளையோருடைய அந்த அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் என்ன ஆகுது? ஒரு ஜனநாயக பரப்புக்குள் பல கட்சிகள் தோற்றம் பெறுவது வளமையானது. எங்களுடைய ஜனநாயக பரப்புக்குள் போராட்டத்துக்கு பிற்பாடு பல புதிய அமைப்புகள் முளைவிட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாரும் என்னவும் செய்யலாம், என்னவும் பேசலாம், என்னவும் எழுதலாம் என்ற நிலவரங்கள் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு சாவகச்சேரி நகர சபையில் ஒரு பிரதி தவிசாளர், இது நாங்கள் தமிழரசு கட்சியுடன் பேசியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல அவர்கள் சாவகச்சேரி தொகுதி கிளை அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறது. ஆகவே அவர்கள் போட்டியிட வேண்டிய நிர்பந்தம். இது பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் வரும். பல கட்சிகள் இருக்கிற பொழுது பல பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இவற்றை ஓவர்கம் பண்ணுவது, இவற்றுக்கு மேலாக சென்று ஐக்கியத்தை நிலைநாட்டுவதும் மக்களுக்கான எதிர்காலத்தில் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதும் என்பதுதான் முதன்மையானது. நாங்கள் இப்படியான ஒரு சிறிய விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் நாட் எ பிக் மேட்டர். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை. ஆகவே இதற்கு நாங்கள் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இதனால் எல்லாமே பிரச்சனை ஆயிரும் என்று நாங்கள் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது இன்னும் ஒரு பிரதேச சபையிலும் வேறு பிரச்சனைகளும் பெறலாம். உதாரணத்துக்கு முல்லைத்தீவு கரதுரைப்பேட்டை பிரதேச சபையிலும் கூட பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல பிரதேச சபைகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும். மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த 6 கட்சிகளினுடைய தளம் என்று பார்த்தீங்கன்னா கூட முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது ரிசார்ட் பதியுதீன் அவருடைய மக்கள் காங்கிரஸ், மலையக தமிழ் கட்சிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு விதமானது.
வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு விதமானது. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை இதுகள் வந்துட்டால் ஐயோ பார்த்தீங்களோ இந்த 6 கட்சியும் உண்டா இவையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது தான், அப்படி அல்ல. பிரச்சனை வரலாம், பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படலாம், பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படாவிட்டால் யாரும் ஒருவர் வெளியேறலாம். இது எல்லாமே சாத்தியமானதுதான். அப்படி ஒன்று வந்துவிட்டவுடன் நாங்கள் மனம் வந்து போவதோ அல்லது ஐயோ இதெல்லாம் இப்படித்தான் என்று பேசுவதோ அது சரியா. ஒரு ஜனநாயக பாரம்பரியத்திற்குள் இவை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஒன்றுமே வராது, இது ரொம்ப ஒரு சுலபமாக நடந்து போய்விடலாம், ரோட்டு ரொம்ப கிளீனாக இருக்குது என்று நீங்கள் பார்த்தா அப்படி அல்ல. பல இடர்பாடுகள், பல பிரச்சனைகள் இருக்கும். கெட்டித்தனம் அவற்றை ஓவர் கம் பண்ணி எப்படி முன்னேறி செல்வது என்பதுதான் இதற்கு இருக்கக்கூடிய என்னென்னு சொல்கிறது முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். சொல்கிறார்கள் பொலிட்டிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் அ கேம். அதை நீங்கள் எப்படி அதை ப்ளே பண்ண போகிறீங்கள், அதை எப்படி கொண்டு போக போகிறீர்கள் என்பது இதற்குள்ளாக நாங்கள் மக்களினுடைய நலன்களை முன்னிறுத்தி இவற்றை முன்னோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய விடயம். அவை நீங்கள் சொல்லுகின்ற இந்த சாவச்சேரி நகர சபையோ அல்லது வேறு சபைகள் வரக்கூடிய பல பிரச்சனை இனிமேலும் வரும், வராது என்பது சொல்வதற்கு அல்ல. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தனது கட்சியினுடைய தொண்டர்களை என்னென்னு சொல்வது சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லது திருப்திப்படுத்த வேண்டும். எங்களது டிடிஎன் என்ன யோசிக்கும், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் வருவது இயல்பானது. பேசுவோம், சில சமயம் அது சரியாக முடியலாம், சில சமயம் ஓகே அந்த சரியில்லாமலும் அது போகலாம். அதற்காக நாங்கள் எல்லாத்தையும் சிதறடித்து விட்டு போக முடியாது. நாங்கள் வேறு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது என்பதை பார்க்குவோம். இந்த 6 கட்சி தளம் என்பது நடப்பு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கூட்டு இல்லையா? இல்லை, வேறு உதாரணத்துக்கு தேர்தலை வைக்க சொன்னால் இது அரசாங்கத்துக்கு எதிராக என்றது சொல்லித்தான் நேரம் பார்க்கலாம். அல்லது காணியை விட சொன்னால் இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடுனா நிச்சயமாக இல்லை. ஆனால் அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்ளும், அவர்கள் எங்களுக்கு அன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முற்பட்டார் ஜனாதிபதி, நீங்கள் ஒரு இனவாதிகளாக மாறிவிடக்கூடாது. இப்போ அவர் என்ன யோசிக்கிறார், இவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் இனவாதம் பேச என்ன எங்களுக்கு சிங்கள மக்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. ஆனால் ஒரு நாங்கள் அவருக்கு சொன்னாங்கள், குச்சவெளி போன்ற ஒரு சிறிய பிரதேச எல்லைக்குள்ள குச்சவெளியில் மெஜாரிட்டி வந்து பெரும்பான்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள், அதற்கு அடுத்ததாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். சிங்கள மக்கள் ஒரு வீதம் கூட இல்லை, அங்கே ஒரு மெம்பர் கூட இந்த சபையில் கிடையாது. ஆனால் அந்த ஏரியாக்களில் 28 புத்த கோயில் கட்டப்படுது. சிங்களவர் இல்லை, பௌத்தர்கள் இல்லை, சரி அங்கே பெரும்பான்மையாக வாழ்றாக்கள் வேறு. 28 புத்த கோயில் ஏன் கட்டுறீங்க? இது பிழை என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் இனவாதிகளா இல்லை கட்டுற நீங்கள் இனவாதிகளா? ஆறுதல் இனவாதி. சரி, இது பிழை. இதையே வந்து நீங்கள் 100% சிங்கள மக்கள் இடத்துல போய் கட்டினா யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அது 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 ஓகே, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. அந்த மக்களே இல்லாமல் நீங்கள் போய் அரசாங்கத்திட்டு ஏதோ ஒரு விதமாக காணிகளை நீங்கள் எடுத்து இராணுவத்தின் உதவியோட பிக்குகள் முன்னின்று இந்த கோயில்களை புத்த கோயில்களை கட்டுவதனுடைய நோக்கம் என்ன, சிந்தனை என்ன? சரிதானே? அதான் இதை பற்றி பேசினால் யார் இனவாதி? இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் கூட்டாக சேர்ந்து தமிழன் முஸ்லீம் மலையாள தமிழன் கூட்டாக சேர்ந்துட்டீங்க, சிங்களவனுக்கு எதிராக பேச போகிறீங்களா? அப்போ நீங்கள் அப்படி ஒரு கற்பிதத்தை தங்களுக்குள்ள வச்சிருக்கணும். இப்போ யாழ்ப்பாணம் வருகிற பொழுது திரும்ப ஒவ்வொரு தரம் சந்திரசேகரம் உட்பட என்ன பேசணும், நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள், ஒரு மந்திரம் கொண்டு வச்சிருக்கணும். சரிதானே? பட் ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் என்ன? சரி, உங்களால் வந்து தையிட்டு இல்லை 6 கோயில் கட்டியிருக்கிறீங்க. எத்தனை சிங்கள மக்களுக்காண்டி நீங்கள் தையிட்டு கோயிலை கட்டியிருக்கிறீங்க, ஆற்ற காணிக்க கட்டியிருக்கிறீங்க. பிகாஸ் இலங்கையில் பௌத்தத்திற்கு முதலிடம் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் புத்த பிக்குகளை வச்சுக்கொண்டு தையிட்டியில் கோயில் கட்டுறீங்க. நீங்கள் திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்னால் ஒரு கோயில் கட்டியிருக்கிறீங்க. திருக்கேஸ்வரத்தில் எங்கே சிங்கள மக்கள் இருக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை வந்தது அங்கே கோயில் கட்டுறதுக்கு? மிக 6ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருக்கேதீஸ்வரம் கோயில், பாடல் பெற்ற கோயில், ஒரு புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடம். அதில் உங்களுக்கு இந்த வேலை, நீங்கள் இனவாதிகளா நாங்கள் இனவாதிகளா? உங்களுக்கு இந்த போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேடி போய் நீங்கள் வந்து இந்த புத்த சிலைகளை நிறுவ நோக்கம் வேணும். சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ இல்லாத இடத்துல, அவர்கள் உள்ள இடத்துல நீங்கள் கோயில் கட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்.
பைஃபோர்ஸாக கொண்டு வந்து நீங்கள் நாவக்குடியில் மக்களை குடியேற்றினீங்க. குடியேற்றின பிறகு அங்கே ராமிக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டினீங்க. இது என்ன நோக்கம் உங்களுக்கு? சரிதான். உண்மையாகவே அந்த மக்களுக்கு அங்கே காணி இருக்குதா? அந்த மக்கள் அந்த நிலத்தை சேர்ந்தவர்களா? எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பதன் காரணமாக முப்படையும் உங்களோட கட்டுப்பாட்டு கிடைக்க நீங்கள் விரும்பினதை செய்கிறீங்க. யார் இனவாதி? சந்திரசேகருக்கு இது விளங்குமா விளங்காதா? யாழ்ப்பாணத்தில் வந்து யாருக்கு வகுப்படுக்கிறீங்க இனவாதிகளுக்கு இனவாதத்தை பற்றி பேசுகிறது? அப்போ முதல்ல உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளணும். நீங்கள் வந்து இந்த வசனத்தை சொன்னவுடன் நீங்கள் புனிதமானவர்களாக மாறிவிட முடியாது. சரி, ஆக இந்த இதுகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர முன்பு நீங்கள் வந்து இனவாதம் மதவாதம் இல்லாமல் நடக்க துவங்குங்கோ. மக்களை மக்களாக பாருங்கோ. சிங்கள மக்களுக்கு சிங்கள இடங்களில், பௌத்த மக்களுக்கு பௌத்த இடங்களில் நீங்கள் செய்கிறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனைகளும் கிடையாது. அந்த மக்களே வாழாத இடங்களில் நீங்கள் போய் செய்யக்கூடிய விஷயங்கள் 100% இனவாத தன்மை கொண்டது. அது இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது. திடீரென்று இரவோடு இரவாக புத்தர் சிலையை வைக்கிறது போன்ற விஷயமெல்லாம் அதெல்லாம் இனவாதம் இல்லையா? உங்கள் பார்வையில், உங்களுடைய நீண்ட ஒரு அரசியல் அனுபவத்தில் உங்கள் பார்வையில் மாற்றம் என்று சொல்லி வந்த இவர்களால் கூட சிறுபான்மை மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை தர முடியவில்லை, குறைந்தபட்சம் அதற்கான நம்பிக்கையை கூட விதைக்க இவர்களால் முடியவில்லை என்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அடிப்படையில் வந்து இவர்கள் 2 முறை இந்த புரட்சி என்று செய்ய வழிகிட்டவர். ஒன்று 1971ஆம் ஆண்டு ஜேவிபி கலவரம் என்று சொல்லி தமிழில் சொல்லுவேன் நம்ம. அப்பொழுது ஆட்சி கவிழ்த்து தங்களது ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்தவர்கள். அது முறியடிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய உதவியுடன் அப்பொழுது அது முறியடிக்கப்பட்டது ஸ்ரீமா பண்டார் நாயக்கனுடைய காலத்தில். பிற்பாடு இந்திய இராணுவம் இங்கு வந்த பொழுது அப்பொழுதும் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது கூட இந்தியாவுக்கு எதிராகத்தான் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். பம்பாய் வெங்காயம் வரக்கூடாது, மைசூர் பருப்பு, அப்போ இந்த பேர்கள் கூட இருக்கக்கூடாது. பெரிய வெங்காயம், அது பொம்பாய் வெங்காயம்னு சொன்னால் அது இந்தியாவிலேருந்து வர்ற, பாகிஸ்தான்லேருந்து வந்தானே, எங்கேருந்து வந்தானே, அந்த பேரை நாங்கள் வச்சிருந்தோம் பொம்பாய் வெங்காயம் உண்டு, அது பெரிய வெங்காயம் உண்டு பேசுகிற அளவுக்கு. அப்படித்தான் அவர்களுடைய இருந்தது. அது மாத்திரமல்ல, ஜேவிபி ஒரு புரட்சி என்று சொல்லி ஒரு 5 வகுப்படுத்தார்கள். அதில் ஒரு வகுப்பு இந்திய விஸ்தரிப்புவாதம் சம்பந்தமானது. அதாவது இந்தியா இலங்கையையும் கபலீகரம் செய்து ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கப் போகிறது. ஆகவே நாங்கள் வந்து அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன தோணி இல்லை. இவர்கள் ஒரு தங்களுக்கு ஒரு ஆக நீங்கள் அந்த 2 நேரத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபி தமிழாக்களை தங்களோட கட்சியில் சேர்த்துக்கொள்ளலை. 71ஆம் ஆண்டுலேயும் வந்து எந்த தமிழரும் அதில் இருக்கலை. அல்லது நடந்து முடிஞ்ச என்னென்று சொல்லுவது 88-90 காலகட்டத்தில் நடந்ததிலையும் இந்த தமிழர்களையும் அவர்கள் சேர்த்துக்கொள்ளலை என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழர்கள் என்பது விஸ்தரிப்புவாதத்தினுடைய ஏஜெண்டுகள் என்று அவையை நம்பிக்கணும். இப்போ ஆகவே தமிழர்களுக்கு மேலே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன விஷயம் அவைகள்கிட்ட நிச்சயமாக இல்லை என்று நான் நம்புகிறேன். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த மாகாண சபை முறை இலங்கை போன்ற நாட்டுக்கு தேவையில்லை. இது ஒரு ஒயிட் எலிஃபண்ட், ஒரு வெள்ளையான, இதை கட்டி தீனி போட வேணும் என்ற அவசியம் கிடையாது. இது வேஸ்டேஜ் ஆஃப் மணி என்று சொல்லி பார்க்கக்கூடிய தன்மை. ஆகவே இங்கே வந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் மாற்றமடைந்து விட்டால் எல்லாமே மாறிவிடும். தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் ஆட்சி முறை ஒன்று தேவையில்லை. ஆகவே வந்து அப்போ அவை என்ன யோசிக்கணும், தமிழ் மக்கள் எப்போவும் ஒரு செகண்டரி, அதாவது செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இருந்தால் போதுமானது என்ற விதமான கற்பிதம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு பக்கத்தில் வந்து என்னென்று சொல்கிறது வந்து டெவல்யூஷன், அதிகார பகிர்வுக்கு ஒரு எதிரான கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 2வது இப்பொழுது முக்கியமான என்ன விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது மாகாண சபை தேர்தலை வைத்தால் பல்வேறுபட்ட மாகாண சபைகளை சில சமயம் தாங்கள் இழக்கக்கூடும். அப்படி இழப்பார்களாக இருந்தால் தங்களுக்கு சிங்களத்து பக்கத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு மக்கள் ஆணையை இழந்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இன்னும் பாரிய போராட்டங்கள் வெடிக்கலாம். ஆகவே அதற்கு இடம் கொடுப்பதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் விரும்பவில்லை. ஆகவே தேர்தலை எப்படி பின்போடுவது, அதுக்கான ஒரு இடம்தான் பாராளுமன்ற தெரிவுக்குழு. ஒரு குழுவை அமைச்சு நீங்கள் யூ டேக் யுவர் ஓன் டைம்,
3 மாதம்னு சொல்லுவாங்க, பிறகு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் பிறகு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, பிறகு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிறகு ஒரு எல்லை நிர்ணய குழு அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ அவர்களுடைய காலத்தில் இந்த தேர்தலை நடத்த விடாமல் முடிஞ்சு விடலாம் என்பதுதான் அந்த நிலைமை. ஒரு பக்கம் தமிழர்கள் உட்பட சிறுபான்மை தரப்பினுடைய கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தேசிய பிரச்சனைகள் இவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்கும்போது என்ன எல்லாம் சொன்னார்களோ, குறிப்பாக ஊழல்வாதிகளை கைது செய்வோம், கள்வர்களை கைது செய்வோம் என்று பல விடயங்களை சொன்னாலும் அதுவும் பெரிய அளவில் நடந்ததாக இல்லை. ஆனாலும் அண்மைய வாரங்களில் சில பலரும் எதிர்பார்த்திருந்த அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அது தொடர்பான உண்மைத்தன்மையை சரிவர மக்களுக்கு தெரிவிக்கப்படாவிட்டாலும் அதனுடன் தொடர்பட்டதாக அந்த தாக்குதலை தடுக்க தவறியவர்கள் என்கின்ற ரீதியில் பொறுப்பானவர்கள் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான சில முன்னெடுப்புகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றது. இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஒன்று நீங்கள் சொன்னவர், அதாவது ஒரு 2 விஷயம் ஒரு வெளிப்படையாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒன்று ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பது. பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள், பிறகு பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் இன்னும் உள்ளுக்கு இருக்கலாம், சில பேருக்கு தண்டனை கிடைத்திருக்கலாம், ஒரு சிலருக்கு. நீங்கள் சொன்னது போன்று இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக முக்கியமான 2 அதிகாரிகளுக்கு ஒரு முதன்முறையாக மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அது மக்கள் மத்தியில் சில சமயம் அரசாங்கம் தொடர்பான ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமான சில சிந்தனைகள் உருவாகலாம். அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதே போலவே இந்த போதை வஸ்து ஒழிப்பு என்று சொன்ன விஷயத்திலும் பல நூற்றுக்கணக்கான ஆட்களை கைது செய்திருக்கிறோம். நாளாந்தம் பத்திரிகைகள் செய்திகள் வருகிறது. அந்த 2 விஷயத்திலும் சொல்லுவார்கள், ஒரு ஃபார் அ சர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு அளவுக்கு சில காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அது முழுமையாக நடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சாலை என்றவர் அவரும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்கல் தொடர்பாகத்தான் இன்னும் உள்ளுக்கு இருக்கிறார். ஆகவே அந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. எப்படி இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது, ஏன் நடந்தது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகள் யாராவது இருக்கிறார்களா? இப்பொழுது அதிகாரிகள் பலிக்கடாக்கப்படுகிறார்கள். இதற்கு பின்னாலே ஒரு அரசியல் புலங்களிடம் இருக்கிறதா என்ற விடயங்கள் இதுவரை வெளியில் வரையில்லை. கோத்தபாய ராஜபக்ஷ ஒரு என்னென்னு சொல்கிறது, முற்கூட்டியே ஒரு பிணை ஒன்று எதிர்பார்க்கிறார். தன்னை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டு எதிர்பார்க்கிறார். ஏன் அவர் அப்படி அவசரப்பட தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற பயம் அவருக்கு இருக்குது. அப்போ அதனால் எங்களுக்கு தெரியாது, இன்னும் அவருக்கு இதில் ஏதும் ரோடு இருக்கா இல்லையோ ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த விஷயங்கள் எதுவும் இன்னும் ஊடகங்களிலோ வெளியிலையோ வராத செய்திகளாக இருக்கிறது. அரசாங்கம் கூட எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்கிறார்களா, சிலதை மறைக்கிறார்களா என்று சொன்னால் சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் இலங்கை என்ற நாட்டுக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்படலாம் என்றால் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் வெளிநாட்டினர் நிறைய பேர் செத்திருக்கிறார்கள். இந்த நாட்டை பார்க்க வந்த பல பேர் பலியாக இருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் ஒரு சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. ஆகவே அந்த அரசியல் பின்புலம் என்பது இருந்தால் அது முழுமையாக வெளியில் வருமாக இருந்தால் வெளியில் விடுவார்களா என்ற ஒரு கேள்வியெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. அது ஒரு சில காரியங்களை செய்து அதன் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யத்தை பெற்றுக்கொள்வது. நீங்கள் பல பேர் கைது செய்யப்பட்டாலும் மிக பெருமளவு பிணையில் போயிடுவாங்க. 1-2 பேர் சில சமயம் அங்கனே இருந்தாலும் எல்லாரும் பிணையில் போயிடுற ஒரு பதியத்தான் பார்க்கணும். ஆனால் பத்திரிகை என்ன சொல்லும், அவர் கைது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார், மஹிந்த ராஜபக்ஷ நீதிமன்றம் போனார், அல்லது நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார், இப்படியெல்லாம் பல அமைச்சர்கள் நேற்றைக்கும் கூட கொண்டு வந்திருக்கு தானே. அகிலவிராஜ் காரியவாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அப்படியான பல விஷயங்கள் மக்கள் அப்போ என்ன யோசிக்கணும், இந்த கவர்மெண்ட் எது நல்ல காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி யோசிக்கணும். ஒரு சில நல்ல காரியங்கள் இருக்கலாம். இதனால் ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா இலங்கையில், அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் அது நல்ல விஷயம். ஆகவே எனக்கு உண்மையில் எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த நடவடிக்கைகள் ஊடாக இப்பொழுது உதாரணத்துக்கு பல்வேறுபட்ட அரச திணைக்களங்களில், அது கச்சேரிகளாக இருக்கலாம், வேறு திணைக்களங்கள், எல்லோருமே புனிதர்களாக மாறிவிட்டார்களா? இங்கே ஊழல் எதுவும் நடக்காமல் நடந்தால் அது நல்ல விஷயம். ஆகவே அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி இந்த அரசாங்கம் நகரமாக இருந்தால் அது நல்ல விஷயம். ஆகவே அந்த 1-2 விஷயம் என்பதை தவிர அவர்கள் கொடுத்த ஏனைய எந்த உறுதிமொழிகளும் பாதுகாக்கப்படவில்லை. பொருளாதார நிலைமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒட்டுமொத்தமான நாட்டை பொருளாதார நிலைமைகளை பார்க்கலாம்.
அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் வந்து அடுத்த நிமிஷம் இல்லாமல் செய்வோம் என்பது 2 வருஷம் முடிஞ்சால் இன்னும் ஒரு புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கணும். காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம். நீங்கள் என்ன தேடுங்க, தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் மாத்திரமல்ல, சிங்கள மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளும் காப்பாற்றப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. ஆகவே மக்களுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சியின் மீது படிப்படியாக நம்பிக்கை இனங்கள் தோன்றுவது இயல்பானது. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இனங்கள் ஏற்பட ஆரம்பமாக இருக்கிறது என்று தான் நான் கருதுகின்றேன். அரசாங்கம் இப்படியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற சமநேரத்தில் பொதுஜன பெரமுனனுடைய செயலாளர் சாகர காரியவசம் ஒரு அச்சுறுத்தும் விதத்தில் முன்னைய போலீஸ் மா அதிபர்களுக்கு என்ன நடக்கின்றது, எப்படி இருந்தார்கள், எனவே இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபருக்கு என்ன நடக்கலாம் என்கின்ற ரீதியில் ஒரு அச்சுறுத்தும் விதத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஒரு பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர் என்கின்ற ரீதியிலும் அதனத்தில் ஆளும் அரசாங்கத்தையே அச்சுறுத்தும் வகையில் பேசியிருக்கின்றார் என்பதையும் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது உண்மையாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய போலீஸ் துறை என்பது மிக பெருமளவில் ஆளுங்கட்சியினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் நம்புகின்றேன் காரியவாசம் சொன்ன கதை இருக்கலாம். பட் அந்த லாங்குவேஜ், அந்த பாஷை, அவரை இந்த துணியில் தான் அது சொல்லப்பட வேண்டுமா என்பது அது ஒரு கேள்வியாக இருக்கலாம். இவர் சொன்னவுடன் நாளைக்கு எதுவும் செய்ய போவது கிடையாது. ஆனால் ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், முன்னே நாள் போலீஸ் உத்தியோகத்தர்கள், மிக பெருமிடத்தில் இருந்த உத்தியோகத்தர்கள் பல பேர் இப்பொழுது விசாரணை தளத்தில் இருக்கிறார்கள். சில பேருக்கு மரண தண்டனையும் கிடைத்திருக்கிறது. அதுவே வரக்கூடிய புதிய அரசாங்கம் தவறுகள் விடப்படக்கூடிய யாரையும், தவறு விடாதவரை அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவறுகள் விட்ட யாரும் இன்னும் ஒரு அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஆகவே அது நடக்கலாம். ஆனால் அதனை சொல்லுகின்ற விதத்தில் காரியவாசம் அதை எந்த இதில் சொன்னார் என்பது அது கூட இப்போ ஒரு விசாரணை விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது இங்கே மாத்திரமில்லை, இப்போ உங்களுக்கு தமிழகத்திலும் இப்படியான பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. ஸோ ஆகவே அது அப்படியான சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கிறது. சமகாலத்தில் ஆளும் அரசு எதிர்நோக்கக்கூடிய அல்லது ஜனாதிபதி எதிர்நோக்கக்கூடிய மற்றொரு கடும் விமர்சனமாக இருக்கின்றது இந்த நீதிபதிகளினுடைய வயதிலேயே 2 வருடங்களாக அதிகரிப்பது என்பது தொடர்பில். இதுக்கு பரவலாக நாடளாவிய ரீதியில் குறித்த துறை சார்ந்த நீதித்துறை சார்ந்தவர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வெளிக்கிளம்புகின்றன. இது குறித்து உங்கள் பார்வை என்ன? முதலாவது, இந்த நீதித்துறையில் முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது, அப்பீல் கோர்ட் இருக்கிறது, ஹைகோர்ட் இருக்கிறது. முதலாவது, நியமிக்க வேண்டிய நீதிபதிகளை பல காலமாக நியமிக்காமல் இருக்கிறார்கள் என்பது முதலாவது பிரச்சனை. ஏன் நீங்கள் இதுவரையே நியமிக்காமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் உதாரணத்துக்கு 12 லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கிறது. 1-2 அல்ல, 12 லட்சம், 1.2 மில்லியன் வழக்குகள் தேங்கி இருக்கிறது. இலங்கையினுடைய மொத்த சனத்தொகை 22 மில்லியன். 22 மில்லியன் சனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் 12 லட்சம் வழக்குகள் தேங்கி இருக்கிறது. அதுக்கு முதலாவது சொல்லப்படக்கூடிய காரணம் நீதிபதிகள் போதாமை, இன்னும் பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கலாம். ஆகவே முதல் நீங்கள் நியமிக்க வேண்டிய நீதிபதிகளை கடந்த 8-10 மாதமாக நியமிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்கள் நியமித்திருக்க முடியும், ஆனால் நீங்கள் நியமிக்கவில்லை. ஆகவே எல்லோரும் சொல்லுகின்ற முதலாவது விஷயம், நீங்களே முதல் அதை செய்யுங்கோ. ஆனால் இவர்கள் அதனை செய்ய விரும்பவில்லை. தங்களுக்கான நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த நீதிபதிகளுடைய வயது எல்லையை நீட்டுவதென்பது தாங்கள் விரும்பிய ஒரு சில நீதிபதிகள் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இதை என்னோட சொல்கிறது, இந்த சட்டத்திறனிகள், நீதிபதிகள், இந்த ஜுடிஷியரி, இந்த செக்ஷன் இருக்குத்தான், அநேகமாக 100% எல்லோரும் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள். நீதிபதிகளுக்கான சங்கம் இருக்கிறது, அந்த சங்கம் எதிர்த்திருக்கிறது. சட்டத்திறனிகள் பார் அசோசியேஷன் அதனை எதிர்த்திருக்கிறது. யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கம் அதனை எதிர்த்திருக்கிறது. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதிகளும் சரி, சட்டத்திறனிகளும் சரி, பொதுமக்களும் சரி, சிவில் அமைப்புகள், இன்னும் சொல்லப்போனால் சிங்கள மக்களுக்கு முக்கியமான மகாநாயக்கர்கள், அவர்களும் அதனை எதிர்த்திருக்கிறார்கள்.
இவை எல்லாவற்றையும் மீறி அதனை கொண்டு வர வேணுமென அரசாங்கம் விரும்புவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு ஆள் 2 பேர் அல்லது ஒரு கட்சி எதிர்க்குது என்பது வேறு பிரச்சனை. ஆனால் ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய மக்கள் பெரும்பான்மையாக எல்லோரும் எதிர்க்கின்ற பொழுது அதனை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் என்ன? ஏன் நீங்கள் இதுவரை நீதிபதிகளை நியமிக்காமல் இருக்கின்றீர்கள்? அவை உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. அந்த உள்நோக்கம் என்பது உங்களுக்கு கட்சி சார்பானது. உங்களது தேவைகளை நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டுதான் நீங்கள் அதனை செய்கிறீர்கள் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். ஆகவே அப்படி இருக்கிற பொழுது இந்த சட்டம் என்பது உங்களது தேவைகளை, மக்களினுடைய தேவைகளே அல்ல. நீங்கள் அதாவது ஒரு எங்களிடம் இதை பற்றி ஜனாதிபதி பேசிய பொழுது எங்கள் தரப்பில் இருந்து திரு ஹக்கீம் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதிக்கு சொன்னது, நீங்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருகிற பொழுது தேவையான மாற்றம் அனைத்தையும் செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது? இந்த மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவசரப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அப்போ அவர் சொல்வதெல்லாம் இத்தனை லட்சம் கேஸுகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கிறது காரணமே நீங்கள் தானே. நீங்கள் முதல் ஆட்கள் நியமிச்சிருந்தால் அந்த பெண்டிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், எல்லாம் இல்லாவிட்டாலும். ஆகவே இங்கு தேவையான அளவுக்கு நீதிபதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் நீதிமன்றங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதும் நீண்ட காலம் இழுபடாமல் வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கான சட்ட மாற்றங்கள் தேவை போன்ற பல விடயங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு 2 வருஷம் மேலதிகமான காலம் கொடுக்க வேண்டும் என்பது அது ஒரு சரியான செயற்பாடாக தோன்றவில்லை. தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செம்மணி விவகாரம் கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக அகழ்வுகள் 100வது நாளையும் எட்டி இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் அதன் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும், அந்த தோண்டப்படும் எல்லைகளை இன்னும் பெரிதாக வேண்டும் என்பதாக சட்டத்தரணிகள் சார்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இவை பகுப்பாய்வுக்கு அனுப்ப வேண்டும், இதில் மீட்கப்படக்கூடிய அந்த சிதிலங்கள் எச்சங்கள் என்பதாக எல்லாம் கேட்கப்படுகின்றது. இந்த விடயம் அடுத்த கட்டம் எப்படியாக நகர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர்? நீதிமன்றத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்கேன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இல்லை, நீங்கள் ஒரு எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் என்று நீங்கள் அமைச்சப்படுறீங்களோ அங்கே தோண்டி பார்க்கலாம் என்று சொன்ன ஒரு உத்தரவு இப்பொழுது நீதிமன்றத்தால் நினைக்கிறேன் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று நீதிமன்றம் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர், இதில் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் சொல்லியிருக்கிறார், சூட்டு காயங்கள் இருப்பதாக தெரியவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இது ஒருவரால் தீர்வுக்கு வர முடியும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே தான் இது ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் மீண்டும் தமிழர் தரப்பால் வைக்கப்படுவதற்கான காரணம், இவர்கள் எடுத்த எடுப்பிலே இது அப்படியான ஒரு விஷயம் அல்ல. அப்போ 500 பேரும் எப்படி இதுக்குள்ள புதைக்கப்பட்டார்கள், என்ன காரணத்துக்காக புதைக்கப்பட்டார்கள், வெட்டி கொல்லப்பட்டார்களா இல்லை சுட்டு கொல்லப்பட்டார்களா, எப்படி கொல்லப்பட்டார்கள், சரி எப்படி அவர்கள் புதைக்கப்பட்டார்கள்? அப்போ இது அரசாங்கம் உண்மைகளை கண்டறிந்தால் அரசாங்கம் குற்றவாளி கூண்டில் நிற்கும். ஆகவே அரசாங்கம் உண்மைகளை கண்டறியாது. உண்மைகளை கண்டறிய அவர்கள் அது உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். ஆகவே தான் நாங்கள் எல்லோரும் கேட்கக்கூடியது இந்த இதில் சம்பந்தப்படாத தமிழர் தரப்புகள் அனைத்தும் இது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டுகள் என்பது செய்யப்பட வேண்டும். யார் யாருடைய அக்காவோ தங்கச்சியோ அண்ணியோ தம்பியோ குழந்தையோ, ஆகவே அப்படியான யாருடைய ஆட்கள் காணாமல் போனார்கள் அவர்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டு இந்த கிடைக்கக்கூடிய எலும்புக்கூடுகளுடைய டிஎன்ஏ டெஸ்ட் ஏதாவது மச் பண்ணுகிறதா இல்லையா போன்ற விடயங்கள் பார்க்கும். இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ், இது ஒரு நீண்ட ஒரு விஷயம். அதனை செய்வதற்கு நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திடம் டெக்னாலஜியும் இல்லை, தொழில்நுட்பமும் கிடையாது, அதற்கான ஆளணிகள் கிடையாது, அதற்கான நிதி வலுக்கள் கிடையாது போன்ற பல காரணங்களால் இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு மூலையில் போடப்பட்டு மறந்து போன ஒரு விஷயமாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இது மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், சர்வதேச என்னென்று சொல்வது ஜனநாயக அமைப்புகள் இது தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும். இது தொடர்பாக ஒரு காத்திரமான முடிவுகளை எடுப்பதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் போன்றவற்றை தூண்ட வேண்டும்.
இதெல்லாம் நாங்கள் கூறுவது அனைத்தும் உடனடியாக நடந்துவிடும் என்பதல்ல. இலங்கை அரசாங்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். நாங்கள் செய்கிறோம், எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கொள்வோம், வெளிநாட்கள் தேவையில்லை என்று சொன்ன பாரு நிச்சயமாக அவர்கள் அதனை வெளியில் சமர்ப்பிப்பதற்கு மறுப்பார்கள். ஆகவே அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அரசியல் கட்சிகளும் சரி, சிவில் சமூகங்களும் சரி, புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகளும் சரி, இதனை சரியான தடத்தில் கொண்டு போவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தொடர்ந்து அது ஒரு இலகுவான காரியம் அல்ல. என்று சொல்லி சொன்னால் இது உண்மை கண்டறியப்படுமாக இருந்தால் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதல்ல, இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். ஆகவே அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான சரியான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றதை நோக்கி கூட அது நகரலாம். இது நானும் நீங்களும் பேசுவது போன்று இன்றைக்கு நினைத்து நாளைக்கு முடியாது. ஆகவே தான் இது நான் சொல்கிறேன் இது ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸாக போய்கொண்டிருக்கும். ஆனால் மனம் தளராமல் அந்த விடயங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றதான் உள்ள பிரச்சனை. மனம் தளர்ந்து போவோமாக இருந்தால் அது எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் அது கிடப்பில் போடப்படுவதாக தான் இருக்கும். இந்த தமிழர் பிரச்சனைகளில் சர்வதேசத்தினுடைய கவனங்களும் குறைந்தது போல தென்படுகின்றன. அதை கேட்டது போல இங்கு பிரச்சனைகள் மாறிவிட்டதா அல்லது இங்கே இருக்கக்கூடிய இப்படி யோசிங்க. தமிழ் மக்களுடைய போராட்டம் நடந்தபோது இருந்த உலகம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் வேறு உலகம். ஆகவே அன்றிருந்த உலகம், அன்றிருந்த அரசாங்கங்கள், உங்களுக்கு அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் உலகம் பூராக விடுதலை போராட்டங்கள் நடந்தது. ஐஆர்ஏ அல்லது பாலஸ்தீன விடுதலை இயக்கம், தென்னாப்பிரிக்கா விடுதலை இயக்கம், லிபியா, நீங்கள் நிக்கராகுவா, நீங்கள் உலகம் முழுக்க பல விடுதலை போராட்டங்கள். இந்த விடுதலை போராட்டங்களுக்கு பல நாடுகளினுடைய ஆதரவுகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அப்போ உங்களுக்கு ஒரு முதலாளித்துவ முகாம் அமெரிக்கா, சோசியலிச முகாம் சோவியத் யூனியன் இருந்தது. சோவியத் யூனியனே 12 நாடாக போச்சுது, சரிதானே? ஆகவே இன்றைக்கு உலகம் மாறி இருக்கு. இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்க ஆற்ற கையிலும் ஒரு செல்ஃபோன் கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் டெக்னாலஜி என்பது மிக வேகமாக மாறிவிட்டது, நாளாந்தம் மாறிவிட்டது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு பேசின விஷயங்கள் இன்றைக்கு எல்லாம் சரியாக இருக்குமோன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அன்றைக்கு ஈழத்து பிரச்சனைக்குள்ள சீனா என்று சொன்ன ஒரு இது இருக்கே இல்லை. இன்றைக்கு சீனா முக்கியமான ஒரு பங்காளியாக வந்துட்டுது. சீனா ஒரு போர்ட் சிட்டியை கொழும்பில் கட்டியிருக்கு. அதுக்குள்ளே சீனாக்காரர் தான் எல்லாத்தையும் செய்கிறாக்களாக இருக்கணும். ஹம்பாந்தோட்ட துறைமுகம் 100 வருஷம் அவர்களது கைக்கு குத்தகைக்கு எடுத்துட்டோம். ஆகவே இன்றைக்கு நிலைமையில் மாறிட்டுது. சீனா ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம், அமெரிக்காவுக்கும் இலங்கையில் ஒரு இடம் வேணும் என்று சொன்ன ஒரு நிலைக்காக அவர்களும் பேசிக்கொண்டு தான் இருக்கணும். ஆகவே இலங்கையினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம் என்பது, அந்த பிராந்திய முக்கியத்துவம் என்பது நிச்சயமாக ஒரு தேவையாக இருக்கிறது, ஒரு நிலைமை வந்திருக்குது. அதில் எங்களுடைய இப்போ இது ஒரு பக்கம் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனில் யுத்தம், ஈரான் பிரச்சனை, முழு மிடில் ஈஸ்ட்லையும் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் பிரச்சனை எங்களோட பிரச்சனையை யாரும் சிந்திக்கிற அளவுக்கு அது மாறிக்கொண்டு போகுது. சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா சிலவேளை அதை யோசிக்கலாம், பிகாஸ் இஸ் வெரி க்ளோஸ், நெக்ஸ்ட் டோர் என்றபடியாக இந்தியா சிலவேளை அதுகளை பற்றி யோசிக்கலாமே தவிர இதெல்லாம் அமெரிக்காக்கோ ஐரோப்பிய யூனியனுக்கோ அவர்கள் வந்து போய்க்கல இது ஒரு விஷயமாக கதைச்சு போட்டு போகலாம் என்ற நிலவரம் இருக்குதே தவிர இது ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுக்குள்ள எங்களுடைய பிரச்சனை இருக்காண்டா இல்லை, முன்னுரிமை பட்டியலுக்குள்ள எங்களுடைய பிரச்சனை இருக்காண்டு சொன்னால் இல்லை. ஆகவே நாங்கள் தான் இந்த யதார்த்தங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி யோசிக்கலாம். அன்றைக்கு இருந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு நிற்போம். தமிழீழம்தான் முடிந்த முடிவு என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் கற்பனை உலகத்தில் வாழ்கிறதான் இன்றைக்கு சொன்னால் அதை ஆதரிப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. அதே போல் நாங்கள் எங்களுக்கு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு நல்லது, அதை எங்களுடைய ஒரு அரசியல் சாசனம், நாங்கள் இந்திய தூதுவரோட பேசுகிற பொழுது ஒரு புதிய அரசியல் சாசனம். அப்போ அவர்கள் என்ன சொல்லினோம், நாங்கள் தேர்தலை வைக்க சொல்லலாம், காணியெல்லாம் விட சொல்லலாம், ஆனால் உங்களுடைய நாட்டுக்கான அரசியல் சாசனம் இப்படித்தான் இருக்கணும்னு நாங்கள் சொல்லலாம்.
உங்களுடைய நாடு ஒரு இறையாண்மை உள்ள நாடு. அந்த இறையாண்மை உள்ள நாடு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு யாப்பை தயார் செய்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த யாப்போ சமஸ்தியாக இருக்க வேணுமா, கான்ஃபெடரேஷனாக இருக்க வேணுமா என்று சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் உங்களுடைய இறையாண்மையில் நாங்கள் தலையிடுவதாக எல்லாரும் சொல்லுவேன். சரிதானே? ஆகவே இப்போ நாங்கள் ஒரு யாப்பு எங்களுக்கு இப்போ நாங்கள் போய் இது நான் சொல்கிறது வந்து 2 நாளைக்கு முன்னுக்கு இந்திய தூதரோடு பேசுகிற பொழுது அவர்களுடைய வந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன். அவை யதார்த்தங்களை புரிந்து கொண்டு எடுக்கக்கூடிய என்ன அதிகாரங்களை இப்போ நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட கையில் இருக்கிறது 13th Amendment, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கு. ஆகவே நாங்கள் வந்து இவரோட பேசுகிற பொழுது, யார் எதிர்க்கட்சி தலைவரோட பேசுகிற பொழுது அவர் சொன்னார், போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் உட்பட அனைத்தும் கொடுக்கப்பட வேணும், இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட வேணும் என்பதை நான் இன்றைக்கும் எனக்கு மறப்பு தெரியாது, நாளைக்கும் நான் ஸ்டேட்மெண்ட் விடுவேன். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆளுந்தரப்பு ஓமன்னு சொன்னால் எதிர்த்தரப்பும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. முந்தி ஆளுந்தரப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பு செய்யவில்லை கிடைக்க எதிர்த்தரப்பு எதிர்க்கும் அரசியல் காரணங்களுக்காக. இன்றைக்கு எதிர்த்தரப்பு சொல்லுது நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஆளுந்தரப்பு சொல்லுது இல்லை என்று சொல்லிக்கொண்டு நிற்கணும். இப்போ ஆகவே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இப்படியான நிலைமைகள் இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொண்டால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகரலாம். ஆகவே இந்த செம்மணி புதகுழி விவகாரம் உட்பட அனைத்து விஷயங்களும் நாங்கள் அதுகள் சரியான ட்ராக்கில் கொண்டு விட போகணும்னு சொன்னது சரி. ஆனால் அது இலகுவாக உடனடியாக பொதுமக்களோ அல்லது யாருமோ கற்பனை பண்ணக்கூடாது. இது நாளைக்கு 2 நாளைக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இது வந்து இப்பொழுதுதான் அது ஆரம்பமாயிருக்கு. இது முடிகிறதுக்கு இன்னும் பல காலம் எடுக்கும். தேர்தல் அரசியல் என்று வரும்போது எப்பொழுதுமே இபிஆரில் கூட்டாகத்தான் போட்டியிடுகின்றது, பொது சின்னத்தை தான் போட்டியிடுகின்றது. அப்படி இருக்கும்போது இளையவர்களுக்கு இபிஆரில் கட்சி என்றால் என்ன, அதன் சின்னம் என்ன என்கின்ற இந்த கேள்விகள் எல்லாம் எழும் அல்லது தெரியாமலே போயிடும். அப்படி இருக்கும்போது உங்களோட கட்சி ரீதியாக நீங்கள் இன்னும் உங்களை வலுப்படுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இப்போ முதலாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் ஜென்சி, அப்போ இந்த ஜெனரேஷன் வந்து பத்திரிகைகள் வாசிக்கிறது, கட்டுரைகள் வாசிப்பது, உண்மையாகவே அவர்கள் அதில் கொஞ்சமாவது மினக்கடையினமா அல்லது நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வது, அதற்கு தங்களை தயார் செய்து கொள்வது, அதில் எவ்வளவு தூரம் அவர்கள் அக்கறை ஆர்வமாக இருக்கிறார்கள். சரிதானே? நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷன் தான் இதை முன்னெடுத்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் 18-20 வயசில் துவங்கினாலும் நாங்கள் இப்போ 68 வயசுக்கு மேலே வந்த ஆட்களாக வந்துட்டோம். ஆகவே அது நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுடைய கையில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அதிகாரங்களை ஒப்படைக்கிற பொழுது அதில் இருந்து அவர்கள் முன்னோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இன்றைக்கு கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு அந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. யுத்தம் 2009ஆம் ஆண்டு முடிகிற பொழுது, 2009-2012 வச்சுக்கொள்ளுங்க, முடிகிற பொழுது இருந்த 5 வயசு ஒரு பிள்ளை இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு வந்து அவருக்கு 23-24 வயசு. அவருக்கு யுத்தத்தை பற்றி கணக்கு தெரியாது, போராட்டத்தை பற்றி கணக்கு தெரியாது, பேச்சு வழக்கில் சொல்கிற விஷயங்களை தான் விளங்கிக் கொள்வார். அவர் வந்து மினைக்கட்டிருந்து பார்க்க மாட்டார். ரீல்ஸ் தட்டி கொண்டு போயிட்டு தனக்கு பிடிச்சது எது வருது அதை பார்த்துக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கணும். மினைக்கட்டி இருந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 10 பேரோட கலந்து பேச விரும்புகிறேன். ஒரு 10 இளைஞர்களோட 10 இளைஞர்கள் தேடி பிடிக்க சரியான கஷ்டம். அவர் ஒருத்தருக்கு நேரம் இல்லை வந்திருந்து இப்படி ஒரு விஷயத்தை ஓகே இந்த விஷயம் விளங்கின ஒருவருடைய என்னுடைய என்பது மாத்திரமல்ல யாருடைய இல்லை எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்குது. அவர்களை தேடி எடுத்து நிப்பாட்டி வாங்கோ ஒரு 1 hour இருந்து பேசுவோம் என்று சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் பல வேலைகள் பல பிரச்சனைகள் இருக்கின்ற நிலை இருக்குது. குற்றச்சாட்டுகளை சுமத்துறது இலகுவானது. அது எங்களுக்கு மேலே இந்த கட்சிக்கு மேலேயும் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது இலகு. ஆனால் நாட்டு நிலைமைகள், மக்களது நிலைமைகள், இளைஞர்களது நிலைமைகள், அவர்களுக்கு அதுகளை ஏற்றுக்கொள்கிறார்களா, புரிகிறார்களா, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இவை செய்யப்பட வேண்டும் என்பது என்னிலும் கூட பத்திரிகையாளர்கள், ஊடகங்களோட ஊடாரணங்கள், மக்களோட ஊடாடுறவங்களுக்கு என்னிலும் கூட தெரியும் எப்படி என்று. ஆகவே நீங்கள் தான் சொல்ல வேணும் இந்த சிஸ்டங்களை எப்படி மாற்றுவது, எப்படி கொடுத்தால் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள், அதற்கு அவர்கள் எப்படி தயார் செய்வது.
யார் உதாரணத்துக்கு இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு வாத்தியாராக வர வேணும் சரிதானே, இல்லைன்னு சொன்னால் ஒரு லெக்சராக போகணும், அல்லது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை ஒன்று கிடைக்கணும். அதோடு அவர்களுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு. குறைஞ்சபட்சம் அரசியல் விஞ்ஞானத்தில் பட்டம் பெற்றவர்களே கூட மக்களுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம், அதை பற்றி யோசிக்கணுமா, அங்கே தங்களது பட்டங்களோடு அதை பற்றி பேசினோமா, அவைகிட்ட நீங்கள் கூப்பிட்டு இருந்து பேசுனீங்கள் என்று சொன்னால் நான் பேசினபடியா சொல்கிறேன். நான் ஒரு சிலருடைய இந்த 13th ஒரு ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற 1-2 பேரை கூப்பிட்டு இந்த 13th அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவைகளுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். அவர்கள் அதில் அந்த ஒரு அக்கறையாக அதில் இருக்கிற அந்த போன்ற ஒரு தோட்டம் இல்லை. அப்போ இதை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறது? அந்த அந்த லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னால் அதுவே இல்லாத ஆட்கள் அப்படின்னு அதுக்கு யோசிப்பேன். இன்னும் எங்களோட பெற்றோர் என்ன சொல்லி வளர்க்கணும், அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், வேறு என்னமே வரணும் என்றதான் தவிர நாட்டை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, பட்ட கஷ்டத்தை பற்றி, துன்பத்தை பற்றி தந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ஆரம்பத்துக்கு வருகின்றீர்கள். நாங்கள் போராட்டங்களை தொடங்கியதன் நோக்கம் ஒன்று, இப்பொழுதும் அதே நோக்கத்துக்காக எல்லோரும் சேர வேண்டும் என்கின்ற அப்படி ஒரு இடுகோலுக்கு வருகின்றன. உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேணுமாக இருந்தால் தனித்து கட்சிகளாக யாராயும் இருக்கட்டும், அது இபிஆலாக இருக்கட்டும், ஜெலவாக இருக்கட்டும், தமிழிசை கட்சியாக கூட இருக்கட்டும், தனித்து நின்று இவர்களால் பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாது. நீங்கள் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பேரம் பேசக்கூடிய வல்லமை, ஆற்றல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் 159 பேர் பார்லிமெண்ட்டில் இருக்கணும். எங்களுடைய ஆக்கள் 8 பேரோ 10 பேர் இருக்கணும். எங்களுடைய ஆக்களுடைய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேணும்னு சொன்ன அவசியம் கிடையாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரிஞ்சு நின்றீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கேவலமான நிலைக்குத்தான் நாங்கள் போவோம். அப்போ அதால் என்ன செய்யலாம், நீங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த உதாரணத்துக்கு அரசாங்கத்துக்கு விருப்பமோ இல்லையோ நாங்கள் அனைவரும் ஒன்றாக போய் இந்த விஷயத்தை சொன்னது என்பது நிச்சயமாக ஜனாதிபதிக்கு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு மெசேஜ். நீங்கள் இதை செய்யாட்டிக்கு அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கத்தானே வேணும். அரசாங்கமே செய்யாட்டிக்கு எல்லோரும் நாங்கள் சேர்ந்து யோசித்து ஒரு காத்திரமான சில முடிவுகளுக்கு வந்தால் அது ஏதோ ஒரு விதமான போராட்டங்கள் என்று வையும் போவேன். அது அரசாங்கத்துக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். இப்போ நாங்கள் அவைக்கு சொல்லியிருக்கோம், இலங்கையினுடைய 25% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் உங்களோட பேசுகிறோம் என்று சொல்லி சொன்னால், இப்போ ஆகவே அதை போல் நீங்கள் தனிச்சு நின்று நீங்கள் அந்த விஷயங்களை செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் போனோம் என்பதற்கு அப்பால் முஸ்லீம் மக்கள், நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்படுறோம். ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன, அந்தந்த விஷயங்கள்லையாவது ஒன்று சேர்ந்தால் அதை இபிஆரில் தனிச்சு நின்று சிலவோட ஒன்றை பாதி சீட்டு எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு காத்திரமான பங்கு வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இணைந்து செயற்படுவது தேவை என்று தான் நினைக்கிறேன். நல்லது, நன்றி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டதுக்காக நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பிரம்மாஸ்திர நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.